Good morning students, I am MRK. Today class on the 10th standard Max, chapter 1, Relations and Functions. Exercise 1.1 7th sum. இது வந்து very important sum for 5 marks sum. அதில் எல்லாரும் பழகிக்கிறோம் நல்லா என்ன அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து அந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் வந்து எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம கணக்கு செய்ய முடியும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நான் செட்டு ஏன்றதை அந்த ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ ஏன்ற செட்டுக்கு நான் ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணேன்னா இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரம் லெஸ் தேன் 8 இருக்குது. நேச்சுரம் பண்ணுறது எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று சொல்லியிருக்கோம்ல, 1லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. அது லெஸ் தேன் 8 அப்படின்றனால 8 வரைக்கும் எழுதணும். அப்போ இங்கே எழுதையில் 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி செட் பின்னு எழுதையில் செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு சொல்லியில் 2, 3, 5, 7 அப்படின்ற எழுதணும். அடுத்து சின்ற செட்டு வந்து 2 அப்படின்றது ப்ரைம் நம்பர், ஈவன் ப்ரைம் நம்பர் எடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதணும். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்டர்செக்ஷன் பின்றது வந்து 2, 3, 5, 7. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பாரு. 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியோட சியை கிராஸ் பண்ணணும். அப்போ அந்த செட்டு எழுதி 2, 3, 5, 7 எழுதிட்டு இன்டர்செக்ஷன் போட்டு சின்ற செட்டு 2. அப்போ நீ பேர் பண்ணையில் பார்த்து பேர் பண்ணு. 2, 3, 2. அடுத்து என்ன வந்துடும்? 5, 2. அடுத்து 7, 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரோட சியை நம்ம என்ன செய்கிறோம்? கிராஸ் பண்ணுறோம். இந்த கிடச்சிருக்கு, இது 2 நல்லா பார்த்துக்கோ. இதை செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இது 1ன்னு நம்ம நேம் பண்ணிக்கிறோம். சரியா, கொடுத்துக்கிறோம். அடுத்து 2 ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஏ கிராஸ் சி இருக்குது கேட்டிருக்கு. ஏ கிராஸ் சி ஏன்ற செட் எழுதணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸு சி என்ன இருக்கும்? 2. இப்போ 1 எடுத்து கிராஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 1 செட் ப்ராக்கெட் 1, 2. அடுத்து வந்து 2, 2. அடுத்து வந்து 3, 2. அடுத்து வந்து 4, 2. அடுத்து வந்து 5, 2. அடுத்து வந்து 6, 2. அடுத்து வந்து 7, 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் அடுத்து பேர் பண்ணிட்டேன். ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. பின்றது வந்து 2, 3, 5, 7 கிராஸ் 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம பேர் பண்ணையில் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கும் ஏ கிராஸ் பி சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க வேண்டும். காமனாக உள்ளது என்ன இருக்குன்னு பாரு. இப்போ ரெண்டையும் காமனாக எடுத்தோம்னா 2, 2 இருக்குது. இந்த 2 இருக்குது பாரு. இந்த 2, 2, இந்த 2, 2. அடுத்து 3, 2, 3, 2. அடுத்து 5, 2, 5, 2. 7, 2, 7, 2. இதை தான் நான் எழுத போகிறேன். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதோட கம்பேர் பண்ணி பார்த்து 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோ. 2, 2, 2, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 2, 7, 2, 7, 2. அப்போ therefore ஃப்ரம் 1 and 2ன்னு சொல்லிட்டு ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதினோம்னா LHS ஈக்குவல் டு என்ன வந்துடும்ப்பா? RHS அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ கொஸ்டின் எடுத்து எழுதி கீழே ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நிறைய குறைகள் இருந்தால் சரி பண்ணிக்கோ. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 23 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்னுடைய இதை கொண்டு போகிறேன். இந்த மாதிரி என்னது சொல்கிறது, டெக்னாலஜி அடுத்தடுத்து கொண்டு போவோம் அப்படின்றனால நம்ம யூடியூப்லேயோ அல்லது உனக்கு வாட்ஸ்அப்லேயோ அனுப்புறதுக்காண்டி நான் இது ஒரு ஐடியா பண்ணி செய்கிறேன். ஏஜ் ஆனதுனால நம்ம திருப்பி நடத்த முடியலையே அப்படின்ற மாதிரி சூழ்நிலைனால இந்த மாதிரி கொண்டு வர்றேன். அதனால் நல்லா கொஞ்சம் எழுத்துக்கள் இதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா இது பண்ணி படிச்சுக்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீ என்கிட்ட கேட்டுக்க. சரியா, கமெண்ட் பண்ணி
கேட்டுக்க, மெசேஜ் பண்ணிக்க. சரியாடா தம்பி? தேங்க்ஸ் ராமா.